வணக்கம் தோழர்களே. இனி வங்கிகள்ல பணம் எடுத்தா அதுக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் கும்பல் அறிவித்திருக்கிறது. இது என்னன்னா, கோவணத்துல 10 ரூபா இருந்தா கூட உருவிட்டு போற ஒரு கும்பல் கிட்ட சிக்கிட்டோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மொத்தமா நம்ம சேர்த்து வச்ச காசை புறம் புடுங்கினாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பண மதிப்பிழப்புன்ற பேர்ல சுருவாட்டு காசை கூட புடிங்கிட்டாருங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஸ்தர அவசரத்துக்கு தேவைப்படும், ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு 10 ரூபா கையில வச்சிருக்கணும் அப்படின்னு செலவெல்லாம் சுருக்கி 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 அங்க 5 ரூபா, இங்க 10 ரூபா, இங்க 100 ரூபான்னு போட்டு வச்சு அதை பூரா எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இது சுருவாட்டு காசு. இந்த காசு தான் பல எமர்ஜென்சியா உடம்பு முடியாத போது, ஒரு அவசர தேவைக்கு உதவணும் அப்படின்னும் போது பயன்படுத்தப்படுற பணமா இருந்துச்சு. பண மதிப்பிழப்பு செஞ்சு இந்த பணத்தை பூரா மொத்தமா சுருட்டுனாங்க. இதுல பல பெண்கள் வீட்டுல சிக்கிட்டானுங்க. 40,000 50,000 சேர்த்து வச்சிருந்த பணத்தை பூரா பண மதிப்பிழப்புல வேற வழி இல்லாம தான் வீட்டுல மாட்டிக்கிட்டு இங்க இருக்கிற ஆம்பளைங்கிட்டே கொடுத்து மாத்திட்டு வாயா அப்படின்ற சொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுல பல பேருக்கு இந்த செய்தியே தெரியாம அந்த காசு வீணா போனதுல பல பெரியவங்க நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ஈரக்கொலை அறுத்து போட்ட மாதிரி கவலைப்பட்டாங்க, கதர்னாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இவங்களுக்கு ஏழை எளிய மக்களின் மீது ஏன் இவ்வளவு விரோதம் குரோதம் நமக்கு தெரியல. பணக்காரன் பார்த்தா பல்லழிக்கிறானுங்க, ஆனா ஏழை எளிய சாமானிய மக்களை பார்த்தா இவங்களுக்கு எரியுது. அதுதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்போ பணம் எடுக்கிறதுக்கு வங்கிகள்ல போய் நீங்க பணம் எடுத்தீங்கன்னா ஒரு சில வங்கிகள்ல 3 முறைக்கு மேல எடுத்தா காசு. இதுவரை 20 ரூபாயா இருந்தது, இப்ப 23 ரூபாயா மாத்திருக்காங்க. சில வங்கிகள்ல 5 முறைக்கு மேல எடுத்தா காசு, சில வங்கிகள்ல 8 முறைக்கு மேல எடுத்தா காசு. ஆக பணம், நம்ம பணத்தை நம்ம எடுக்கிறோம், இவங்களுக்கு சேவை கட்டணமா. அவன் பேங்க்ல தான் இருக்க போது, அவன் தான் அதை ரொட்டேஷன் விடுறான், ஆனா சேவை கட்டணம். இந்த கொடுமை கூத்து பத்தாதுன்னு ஏற்கனவே இருந்த சொல்லிட்டு இருக்கேன். குறைந்தபட்ச இருப்பு தொகை அப்படின்னு ஒன்ன கண்டுபிடிச்சான். குறைஞ்சபட்சம் இவ்வளவு இருக்கணுங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய அக்கௌண்ட் இருந்தா 5000 இருக்கணும். அப்புறம் குட்டி குட்டி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அரசாங்கத்தினுடைய மானியத்தை வாங்குறதுக்காக சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு இருப்பு தொகை இருக்கணும். நம்ம 50 காசை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. அதுல என்ன ஆகி போயிடும், இப்ப ஜன்தன் சந்தன் என்னடான்னு கேட்டா எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் பணக்காரன் ஆயிருவீங்க. அந்த 15 லட்சத்தை நான் போட்டு விட்டுருவேன், நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருங்க அப்படின்றது தான். எல்லாரும் வங்கி கணக்கு ஓபன் பண்ணுங்க, நாங்க நம்ம ஆளுங்களும் விழுந்தடிச்சு ஓபன் பண்ணாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்குகள்ல தான் போடப்படுது. இப்ப அவங்க 1000 ரூபாய் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க 0 ஆயிரும், உடனே ஃபைனை போடு. குறைந்தபட்ச இருப்பு தொகை இருக்க வேணாமா? நானே சோத்துக்கு வழி இல்லாம தெரியும் போது நான் என்னத்தையா வச்சுக்கிட்டு இருக்கிறது? வர்ற காசுல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பொழப்பு நடத்துறேன்னா இதுல குறைந்தபட்ச காசு இல்லை, எனவே உங்க பணத்தை நாங்க ஃபைனை போட்டு எடுக்கிறோம். அடுத்த தடவை 1000 ரூபாய் போட்டா அதுல 200 ரூபாய் எடுத்து போறாங்க. புரியுதுங்களா? குறைந்தபட்ச இருப்பு தொகைன்ற பேர்ல 25,000 கோடிக்கு மேல இந்த 10 ஆண்டுகள்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கு இந்த கூட்டம். பெரும் பணக்காரன் வருவான், பெரிய கோடீஸ்வரன் வருவான், அவனுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயே லோனா கொடுப்பாங்க, கடனா கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவானா, கடன் கட்ட முடியல அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டானா வாராக்கடன் பட்டியல்ல சேர்த்து கடைசியில அது வராத கடனாவே போயிடும். இதுல 25 லட்சம் கோடி ரூபாய் பணக்கார பெருமுதலாளிகள் பணத்தை பேங்க் கிட்ட கடனா வாங்கிக்கிட்டு திரும்ப கட்டாம ஏமாற்றியது மட்டும் 25 லட்சம் கோடி. இப்ப அவனுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க, சொத்தை ஜப்தி பண்ண மாட்டாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைங்க ஏதோ கடனை உடனே வாங்கி படிக்க போயிருக்குங்க, அது படிச்சு ஒரு வேலைக்கு போனா தானே கடனை கட்ட முடியும். அது படிச்சுட்டு அடுத்து வேலை தேடிட்டு இருக்கும் போதே பேங்க்ல நோட்டீஸ் போர்டுல நம்ம பிள்ளைங்க போட்டோ ஓட்டுறானுங்க. இது என்ன அராஜகம்? எந்த பேங்க்லயாவது பணக்காரன் போட்டோ ஓட்டுனியா? அதானி எம்பிட்டு கடன் வாங்கி வச்சிருக்காரு, அவர் போட்டோ ஓட்டுனீங்களா? ஆனா என் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக காசு இல்ல, எங்கிட்டாவது கடனை வாங்கி படிச்சு போடணும், படிப்பு தான் நமக்கு சொத்து அப்படின்னு போனா அந்த பிள்ளைங்க போட்டாவை ஒட்டுறீங்க. இதெல்லாம் வங்கி செய்யற மோசடி மட்டும் இல்ல, மோடி கும்பல் பெருமுதலாளிகளுக்கு துணையாகவும் வறுமையில இருக்கிற சாமானிய மக்களுக்கு எதிராகவும் இருப்பதற்கான ஆதாரங்கள். இப்ப என்கிட்ட குறைந்தபட்சம் கையிருப்பு இல்ல அக்கௌண்ட்லனா ஏன் காசை புடுங்கி தின்ற? பணக்காரங்கிட்ட புடுங்க முடியல உன்னால, பணக்காரன் ஊழல் பண்ண கேட்க முடியல உன்னால. இது என்ன நியாயம்? இது என்ன ஜனநாயகம்? சொல்லுங்க. அதை விடுங்க, கேஸுக்கு மானியம் கொடுத்தா ரொம்ப வருஷமா கொடுக்கல, அது வேற விஷயம். கேஸ் மானியம் கொடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க. இப்படி பல மானியங்கள், அந்த ரேஷன் சில மாநிலங்கள்ல ரேஷனுக்கான மானியமும் அக்கௌண்ட்ல தான் விழுகுது. இப்படி சில இடங்கள்ல இருந்து அரசினுடைய உதவித்தொகை மானியம் எல்லாமே அக்கௌண்ட்ஸ்ல விழுகுது. இப்ப நீ என்ன பண்ற,
குறைந்தபட்சம் பணம் இருக்கணும்ன்ற பேர்ல எங்க பணத்தை கொள்ளையடிக்கிற, சுரண்டி தின்ற. இல்லன்னா என்ன பண்ற, இத்தனை முறை எடுத்தா காசு நாம எப்படி பத்திரப்படுத்துவோம், காசை கையில வச்சிருந்தா செலவழிச்சிரும். நம்ம அப்படிதானங்க கையில வச்சிருந்தா செலவழிச்சு விடுவோம். பேசாம பேங்க்ல கிடந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு செலவு வந்தாலும் குறைச்சு செலவழிவோம். கை நீளாது, குறைச்சு செலவழிச்சுக்குவோம். எப்பா காசு இல்லப்பா அம்மாட்ட, இந்த செலவை நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சமாளிப்போம். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, நம்ம மாசம் வாடகை கீடகை பால்காரன் கேபிள் டிவி கரண்ட் பில்லு எல்லாத்துக்கும் போக ஒரு 2000 5000 உள்ள வச்சிருக்கோம். இது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கணும்னு வச்சிருக்கோம். நம்ம செலவழிக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 500 ரூபா எடுத்துக்கிட்டு அதை செலவழிச்சு போறாங்க பல எளிய குடும்பங்கள். இந்த வாரத்துக்கு 500 ரூபா அப்படின்னா மாசத்துக்கு ஒரு 4-5 தடவை அவசரத்துக்கு ஏத்த மாதிரி முன்ன பின்ன எடுத்துக்குவாங்க. இப்ப நீ அதுல கைய வைக்கிற, இந்த ஏழை எளிய மக்கள் எடுக்கிற 500 ரூபாயில 23 ரூபா புடுங்கி தின்னா நீங்க எவ்வளவு பெரிய புடுங்கி தின்னீங்கன்னு பாருங்க. நீங்க அரசாங்கமா கந்து வட்டிக்காரனா? கந்து வட்டிக்காரன் கூட அழுகும் போது இறக்கப்பட்டு கூட சில பேர் போயிருவானுங்க. நீங்க கந்து வட்டிக்காரனை விட மோசமா இருக்கீங்க. உழைக்கிற மக்களுடைய பணத்தை எல்லா வழியிலும் பறிக்கிறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, வழிப்பறி பண்றீங்க. இதுக்கு பேர் தான் அரசாங்கமா நான் கேக்குறேன். சேர்த்து வச்சிருக்கிற 5 ரூபா 10 ரூபாய கூட புடுங்கிட்டு போய் நீங்க திம்பைங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற காசோ அல்லது வீட்டுல சம்பாரிச்சு வந்து கொடுக்கற காசோ நாம தான் கணக்கு வழக்கு பார்த்து மிச்ச மீத சேர்த்து வச்சு ஒரு சீட் நாட்டை போட்டு பிள்ளைங்களுக்கு நகை நட்டு எடுத்து வச்சுட்டு படிப்பு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு டெபாசிட்ட பண்ணி வச்சு எங்கிட்டோ பல்ல கடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது பெண்கள். இப்ப என்ன ஆயிரும், ஒரு தடவை போய் அந்த பொண்ணு 500 ரூபா எடுத்தா 23 ரூபா. இப்ப ஒரு ஆள்கிட்ட மட்டுமா 23 ரூபா எடுக்க போற? இத்தனை கோடி மக்கள்கிட்ட 23 ரூபானா அது எவ்வளவு பெரிய காசுன்னு பாருங்க. 140 கோடி பேர் இருக்கும், அதுல 60 கோடி பேர் வச்சா கூட 23 ரூபா எம்பது காசுன்னு பாருங்க. அப்ப நீங்க ஊரான பூரா வந்து சுரண்டி பொழைச்சுக்கிட்டு பணக்காரனுக்கு சொம்படிச்சுக்கிட்டு நாங்க வந்து 2030 உலகத்திலே பெரிய வல்லரசு ஆயிருவோம், பொருளாதாரத்துல பெருசா அறுத்து தள்ளிடுவோன்றீங்களே, இதுதான் உங்க அறுத்து தள்ளுற விஷயமா? இதுதான் நீங்க பொருளாதாரத்தை வளர்க்கல லட்சணமா? இதுல டிஜிட்டல் இந்தியா, நாங்க பூரா டிஜிட்டல் தான், கையில பணமே இருக்காது. இப்ப டீ கடையில இருந்து பூக்கடை வரைக்கும் அத்தனை கடைகள்லயும் QR கோடை வச்சு எல்லாம் பண்றாங்க. டிஜிட்டல் இந்தியாவில் அதிகமா பணத்தை தொலைச்சது நம்ம தான். 41% ஒரு குடும்பமும் கூடுதலா டிஜிட்டல் இந்தியா வந்த பிறகு செலவழிச்சுட்டு இருக்கோம். ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம்னு ஒரு குடும்பமும் தன் சம்பாத்தியத்துல 41% அதிகமாக செலவழிச்சிட்டு இருக்கோம். கடை வாங்குற இடத்துல போய் நிக்கிறோம் நம்ம. இந்த டிஜிட்டல் இந்தியா நமக்கு என்ன கிழிச்சது அப்படின்னா, நம்மள ஓட்டாண்டியாக்குன தவிர வேற எதுவும் பண்ணல. அதுல கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, ஏடிஎம் கார்டு, 50 கார்டு வச்சு 5 ரூபா பையில இல்லாம தான் மாச கடைசியில நம்ம நின்னுகிட்டு கிடக்குறோம். இப்ப என்ன சொல்றாங்க, உங்க பேங்க், நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க் அங்க போனீங்கன்னா 5 முறை இலவசமா எடுத்துக்கலாம். நீ ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு எடுத்தாலும் காசை புடுங்குற. பேங்க்குக்கு போய் 5 முறை நான் எடுத்துட்டு மேல ஒரு 1000 ரூபாய் எடுக்கணும்னா ஒரு அவசரத்துக்கு சரிங்க நான் அப்படி முடிவே பண்ணிடுறேன். எப்ப 5 தடவைக்கு மேல எடுத்தா காசு கேட்கறாங்க, ஓரளவு காசு எடுத்துட்டு வந்தோம்னா வீட்டுல வச்சு செலவழிஞ்சு போயிடும், வீட்டாளுங்க புடிங்கிடுறாங்க. சரி அது இல்ல, நான் உள்ளேயே வச்சிருக்கேன், இருக்கிற காசுக்குள்ள சிக்கனமாவே செலவழிக்கிறேன். ஒரு எமர்ஜென்சி திடீர்னு பிள்ளை காய்ச்சல் வந்து போச்சு, ஒரு 1000 ரூபாய் எடுக்கணும்னா 23 ரூபா பிடிச்சிக்கிறேன். என்ன அது, நம்ம டெபாசிட் பண்ண பேங்க்ல, நம்ம வங்கி கணக்கு வச்சிருக்கிற பேங்க்ல 5 தடவைக்கு மேல அடுத்த பேங்க்ல போய் நீ பணம் எடுக்கிற ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இந்த அட்டையை தூக்கிட்டு போய் எடுத்தேன்னா அதுக்கு காசு. என்னங்க அது, ஏற்கனவே வரி ஜனவரி பிப்ரவரியை தவிர 50 வரியும் கட்டிக்கிட்டுறோம். ஏற்கனவே வரின்ற பேர்ல எங்க மூளையை உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் இந்தியான்ற பேர்ல களவாணித்தனம் பண்ணிட்டு ஒரு பெரும் கூட்டம். 5 ரூபா பையில வைக்க முடியல, விலைவாசி ஏறி போய் கிடக்கு. 2 ரூபா சேர்க்கலாம்னா 20 ரூபா செலவழியுது. ஒரு 50-100 பல்ல கடிச்சிட்டு சேர்த்து வச்சாங்கன்னா பொம்பளைகளை பூரா கடைங்காரியாக்கி என்னடா பண்றதுன்னு கைய பேசிட்டு நிக்க வைக்கிறீங்க. இதுதான் உங்க டிஜிட்டல் இந்தியா லட்சணம். நீங்க பொருளாதாரத்துல ஜெயிக்கிற லட்சணம். இதெல்லாம் எவ்வளவு கேடுகட்டத்தனம். சாமானிய குடும்பங்களை சுரண்டி பணக்காரனை வாழ வைக்கிறது ஒரு பொழப்பா, அதுக்கு ஒரு அரசாங்கம். திருந்த மாட்டீங்களா? அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் கோவம் மூக்குக்கு மேல வருது. மூக்கு புடப்பா பேசுறீங்க, வன்மமா பேசுறீங்க, பார்ப்பனிய ஆரிய கொழுப்போட பேசுறீங்க, உடல் மொழியில ஆணவமா பேசுறீங்க. எங்க பணத்தை புடுங்கி தின்னுக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு ஆணவம்? எங்க மக்கள் 23 ரூபா கொடுக்கறது உங்களுக்கு சாதாரண காசா தெரியலாம். ஜெயிக்காம குறுக்கு வழியில அமைச்சரான உங்களுக்கு அந்த 23 ரூபா காசை கையில வச்சுக்கிட்டு வெளியே போனா கூட டீ குடிக்காம வீட்டுல வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே போனா 10 ரூபா 15 ரூபா டீ குடிக்கிறோம்ப்பா, ஒரு பால் பாக்கெட்டை வாங்கினா 4 பேர் குடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்றதா இந்திய குடும்பங்களினுடைய சூழல். இத புரிஞ்சுக்காம சாமானிய மக்களை கொள்ளையடிச்சு பொழப்பு நடத்துற நீங்கெல்லாம் ஆட்சியை விட்டு போறதுதான் மக்களுக்கு நல்லது.